அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். மத்தேயு 1 வசனம். இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கடவுள் உங்களுக்கு செய்ய போகிற அருஞ்செயல்களை நினைத்து நீங்கள் ஆண்டவரை துதிக்க போகிறீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று சிறப்பு, உழைப்பாளர் தினத்தை நம்ம கொண்டாடிட்டு வருகிறோம். இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு ஒரு நாள் ஓய்வு வேண்டும் என்று சொல்லி டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஒரு அழகான சட்டத்தை ஏற்றுகிறார். 8 மணி நேர வேலை திட்டம். ஆகவே இதையெல்லாம் நாம் நினைத்து நாம் ஆண்டவர் நன்றி சொல்வோம். உழைக்கின்ற வர்க்கத்தினருடைய உழைப்பை நாம் மதித்து அவர்களை நாம் போற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த உழைப்பாளர் தினத்துக்கும் திருச்சபைக்கும் என்ன அப்படி ஒரு வித்தியாசம், என்ன நெருக்கமான ஒரு உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசப் த ஃபீஸ்ட் டே அப்படின்னு கொண்டாடுவாங்க. போப் அவர்கள் இந்த ஆணையை திருச்சபை கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா உழைப்பாளர் யோசேப்பினுடைய திருநாள். அப்போ யோசேப்பு உழைப்பாளரா, அதாவது இயேசுவினுடைய தந்தை உழைப்பாளர். ஆமா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா இந்த சிறந்த கைவினை கலைஞராக இருக்கிறார். கார்பெண்டர் சொல்றோம்ல, நம்ம ஊர்ல இருக்கிற கார்பெண்டரை நம்ம மனசுல வச்சுக்க கூடாது. இந்த கார்பெண்டர் எப்படின்னா ஆசாரிய அந்த பலிபீடங்கள் எல்லாம், அந்த பிரசங்க மேடையெல்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் செய்யக்கூடியவர். இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜபத்தோடு உபவாசம் இருந்து அதை செய்வாங்களாம். அதுக்கு எவ்வளோ அளவுகள்லாம் இருக்குது. சிலுவை செய்யணும்னா எவ்வளோ அளவு, பிரசங்க மேடை எவ்வளோ பெரிய அளவு, இந்த மேசை எவ்வளோ பெருசு, இதெல்லாம் அவங்க ஜபத்தோட செய்கிறது வழக்கம். இன்னொன்று, இந்த பாஸ்கா விழா நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிரதான ஆசிரியர் உட்பட எல்லாரும் அப்படி வெளியில் வரும்போது ஊர்வலமாய் மக்களை பார்த்துட்டு வருவாங்க. அப்படி வரும்போது ஆலயத்துக்குள்ள, எருசலேம் ஆலயத்துக்குள்ள வரும்போது இவங்க இந்த யோசேப்பு அந்த குலம் என்னன்னாக்கா அவங்க மேலே உப்பிரிகையில் நின்று அவங்களை கை நீட்டி அவங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய உயர்ந்த குலத்தை சார்ந்தவர் தான் இந்த யோசேப்பு. அப்போ இந்த யோசேப்பு சிறந்த ஒரு கைவினை, எதை பார்க்கிறாரோ அதை அப்படியே அழகா அந்த தச்சு பணிகளை அவர் செஞ்சிருவார். அது எப்படி எவ்வளோ கஷ்டமாக, இந்த கார்பெண்டர் வேலை எவ்வளோ ரிஸ்க் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பொருளை கொடுத்தால் இது இப்படி வடிவமைச்சு கொடுங்கன்னா அதை கொடுப்பார். இரவு பகலாய் உழைத்தார். அவர் உழைத்து மரியன்னையும் அந்த மகனையும் அவர் காப்பாற்றினார். அப்போ இயேசு செய்த அந்த அவங்க தகப்பனார் செய்த பணி இயேசுவும் செய்து வந்தார். இயேசுவும் உழைத்தார், தகப்பனுக்கு உதவியாக இருந்தார். அப்போ யோசேப்பு பார்த்தீங்கன்னா திருமறையில் சொல்லப்படுது அவர் நீதிமானா இருந்தாராம். ஏன்னா அந்த அம்மா திருமணத்துக்கு முன்பே கருவுற்று இடத்துல அவங்கள தள்ளி விட மனதாய் இல்லாமல், அது எப்படி இருக்கிறாங்கன்னா ஓப்பனாக வெளியில் சொல்லாமல் அப்படியே அவங்கள அமைதியாக சைலண்ட்டாக விட்டுடலாம், யாருக்கு 4 பேர் தெரிய வேணாம், ஏன்னா அது பெண்ணுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருக்கிறார். பாருங்க எவ்வளோ நல்ல மனசு. ஆனால் தூதர் அவர்கிட்ட பேசின உடனே, கடவுளை தோன்றின உடனே அந்த கனவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்பி விசுவாசித்து அவருடைய வயிற்றில் இருப்பது இறைமகன் என்பதை முழு மனதோடு அவர் ஏற்று அந்த மரியனையும் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அதை பிரசவிக்கிற வரையிலும் அந்த அம்மாவை ரொம்ப அழகாய் சிறப்பாய் அவர் கவனித்து கொண்டார். இந்த பிரசவ காலங்களிலே அவர் மட்டுமே அவங்களோட கூட இருந்தார். அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற வரையிலும் யோசேப்பு கூடவே உதவி இருந்தார். அப்போ பாருங்க, ஒரு தாயை போல அவர் மரியன்னைக்கு அந்த பணிவிடைகளை எல்லாம் செய்திருக்கிறார். குழந்தையை வளர்ப்பதிலே அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தந்தை எடுத்திருக்கிறார். அப்போ இயேசுவும் உழைத்தார், அவருடைய தந்தை யோசேப்பும் உழைத்தார். அப்படின்னா இந்த உழைப்பு என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. உழைக்கிறவர்களுக்கு ஓய்வு தேவை. எப்பவுமே ஓய்வாக இருக்கிறவங்களுக்கு உழைப்பு இல்லை. எப்பவுமே ஓய்வாக இருக்கிறத பற்றி நான் பேசலை. அதிகமாக கடின பாடோடு உழைக்கிறா பற்றி நான் அவங்களுக்கு நிச்சயமே ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். ஆகவே இந்த உழைப்பாளர்களை மதிக்கிற நாம யோசேப்பினுடைய அந்த நேர்வை குணத்தை நாம் நினைத்து அவரும் ஒரு சிறந்த உழைப்பாளர் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பங்களிலே உழைக்கின்ற வர்க்கத்தினரை, நம்முடைய குடும்பத்திலே அப்பா உழைக்கலாம், அம்மா உழைக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், இப்படி உழைக்கிறவர்களுக்கு சற்று ஒரு நாள் அவங்களுக்கு ஓய்வை கொடுத்து அவளை கனப்படுத்துவோம், அவளை நாம் மதிப்போம், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம், அவர்களுக்கு எல்லாவற்றின் மேலாய் அன்போடு நாம் அவர்களை அரவணைப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மே மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் ஆசீர்வதித்து காத்தருளும். இப்ப ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.